Chosen7 சேனலை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசேஷித்த வாழ்த்துக்கள். சாத்தானின் படையின் மொழி எப்படி இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? இந்த பூமியில் வாழும் பல்வேறு நாட்டு மக்களுக்கு ஒரு மொழி இருப்பதைப் போல சாத்தானும் மனிதர்களுடன் பேசுவதற்கு ஒரு மொழியை பயன்படுத்துகிறான். பல சந்தர்ப்பங்களில் அது சாத்தான் பேசும் மொழி என்பதையோ அது பிசாசின் குரல் என்பதையோ நாம் அடையாளம் கண்டுகொள்வதில்லை. இந்த வீடியோவில் சாத்தான் பேசும் மொழி எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம். அதை எப்படி அடையாளம் காண்பது என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதை தெரிந்து கொண்ட பிறகு அவனை உங்கள் மத்தியிலிருந்து விரட்டியடிப்பீர்கள். கவனமாக கேளுங்கள். தேவன் எனக்கு வசனத்தின் மூலம் வெளிப்படுத்திய ஒரு காரியத்தை உங்களுக்கும் காட்டப் போகிறேன். இதை நான் உங்களுடன் கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். தேவன் மனிதனுக்கு மொழியை ஏன் கொடுத்தார் என்பது ஆதியாகமத்தில் காணப்படுகிறது. தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் தேவனுடன் பேசுவதற்கும் இந்த பூமியை ஆளுவதற்கும் விலங்குகளுக்கு பெயரிடுவதற்கும் தேவன் மனிதனுக்கு மொழியை கொடுத்தார். ஒரு நாள் சாத்தான் அதே மொழியை பயன்படுத்தி தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை ஏவாளை கொண்டு செய்ய வைத்து தேவனுடைய கட்டளையை மீறி அவளை பாவத்தில் விழச் செய்தான். ஏவாளை இவ்வாறு தேவனுடைய கட்டளையை மீறச் செய்வதற்கு சாத்தான் பயன்படுத்திய மொழி என்னவென்று பார்ப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின எல்லா காட்டு விலங்குகளை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது அந்த ஸ்திரீயை நோக்கி, இது உண்மையா? இந்த தோட்டத்தில் உள்ள எந்த மரத்தின் பழத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னாரா என்று கேட்டது. தேவன் ஏற்கனவே அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று ஆதாமுக்கு கட்டளையிட்டு இருந்தார். ஆனாலும் சாத்தான் ஏவாளிடம் சென்று, இது உண்மையா? நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னாரா என்று கேட்டான். அதற்கு ஏவாள் சாத்தானிடம், ஆம் சர்ப்பமே, நாங்கள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டால் நாங்கள் சாவோம் என்றாள். அப்பொழுது சாத்தான் ஏவாளிடம், இல்லை, நீங்கள் சாக மாட்டீர்கள், தேவர்களைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி தேவன் கொடுத்த வார்த்தையை ஏவாளை மீறச் செய்தான். சாத்தான் தேவன் கொடுத்த வார்த்தையை வைத்தே ஏவாளிடம் வந்து, என்ன இது உண்மையா? நீங்கள் அப்படி செய்யக்கூடாதா என்றான். தேவன் இப்படி செய்யாதே என்று சொன்ன கட்டளையோடு வேறு வார்த்தைகளை சொல்லி தேவன் கொடுத்த கட்டளையின் மீது ஏவாளுக்கு அவிசுவாசத்தை உண்டாக்கினான். சாத்தான் பேசிய மொழி தேவன் கொடுத்த கட்டளையின் மீது சந்தேகத்தை உண்டாக்கியது. தேவன் நீங்கள் சாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையை அது நம்பவிடாமல் செய்தது. தேவனுடைய வார்த்தையை நாம் பின்பற்றாமல் இருப்பதற்காக சாத்தான் மனிதனை கெடுப்பதற்கு பயன்படுத்தும் மொழிதான் சந்தேகம், அவிசுவாசம். சாத்தான் ஆதியாகமத்தில் மட்டுமல்ல, இன்றும் கூட அதே மொழியில் தான் நம்மிடம் பேசுகிறான். இன்றைய சூழ்நிலைகளில் அவனுடைய மொழி அதிகமாக பரவி வருகிறது. ஏவாள் நம்பியதைப் போலவே பலரும் சாத்தான் பேசும் மொழிக்கு கீழ்ப்படுகிறார்கள். உதாரணமாக, இறைச்சிப்படையாத பலர் சாத்தான் கேட்டதைப் போலவே இப்படி கேட்பார்கள். என்ன, நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடக்கூடாதா? உங்கள் பைபிளில் மற்ற தெய்வங்களை வணங்கினால் நரகத்திற்கு போவீர்கள் என்று இருக்கிறதா? நீங்கள் திரைப்படங்கள் பார்க்க கூடாதா? பாவம் செய்யக்கூடாதா? இது போன்ற கேள்விகளை கேட்கிறார்கள். இது அவிசுவாசிகளை பயன்படுத்தி சாத்தான் பேசும் மொழி. அப்பொழுது அவன் சர்ப்பத்திற்குள் பிரவேசித்து பேசினான். இப்பொழுது மனிதர்களை தூண்டிவிட்டு பேசுகிறான். அப்படிப்பட்ட சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான பதிலை நாம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது அவர் என்ன செய்தார் என்று பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது மற்றும் 4ஆம் வசனங்கள். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். 4ஆம் அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவிடம் கற்களை அப்பங்களாக மாற்றி சாப்பிட சொன்ன போது இயேசு கிறிஸ்து சாத்தானிடம், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதாவது நம்முடைய காலத்து பாஷையில் சொல்வதானால் வேதாகமம் இப்படி சொல்கிறது என்று சாத்தானுக்கு பதில் கொடுத்தார். இப்பொழுதும் நாமும் அதையே செய்ய வேண்டும். சாத்தான் மனிதர்களை தூண்டிவிட்டு, நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடக்கூடாதா? மற்ற தெய்வங்களை வணங்கினால் நரகத்திற்கு போவீர்களா? நீங்கள் பாவம் செய்யக்கூடாதா என்று பேசும்போது நாமும் அவர்களுக்கு தேவன் இப்படி எழுதியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8வது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இது 2ஆம் மரணம். தேவனுடைய வேதமே பதில். அவற்றை செய்தால் நரகத்திற்கு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த பாஸ்டர் இப்படி சொன்னார் என்பது போன்ற வாதங்கள் வேண்டாம். தேவன் இப்படி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் மட்டும் போதும். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் தேவன் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 29வது வசனம். நாம் தேவனுடைய சந்ததியாயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன்னுக்காவது வெள்ளிக்காவது கல்லுக்காவது தெய்வீகம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. மனிதர்கள் உருவாக்கும் உருவங்களை தேவனுடன் ஒப்பிடக்கூடாது. அது இயேசு கிறிஸ்துவின் உருவமாக இருந்தாலும் அதை தேவனாக பார்க்க கூடாது. இது பவுல் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமல்ல, பவுலின் மூலம் தேவன் எழுத வைத்த வார்த்தைகள். இந்த நாட்களில் சாத்தான் இரட்சிப்பில்லாதவர்களை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்புகிறவர்களையும் கூட வஞ்சிக்கிறான். எந்த ஒரு வடிவத்திலும் தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்க கூடாது என தேவனுடைய வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்க சாத்தான் மனிதர்களை பயன்படுத்தி, கவனியுங்கள், வேதாகமத்தை பிடித்திருக்கும் போதகர்களையே பயன்படுத்தி அந்த வடிவங்களில் தேவன் இருக்கிறார் என்று சொல்ல வைத்து அவற்றுக்கு தேங்காய்கள், பூஜைகள், ஸ்தூபிகள், விழாக்கள் போன்றவற்றை செய்ய வைக்கிறான். உங்களுக்கு புரிகிறதா? சாத்தான் ஏவாளிடம் ஒரு புதிய வேதாகமத்தை பிடித்து கொண்டு வரவில்லை. அவளுக்கு எந்த கட்டளை தெரிந்திருந்ததோ அந்த கட்டளையை வைத்தே அவளிடம் பேசினான். என் சகோதரிகளே, சகோதரர்களே, இப்பொழுதும் அவன் அதையே செய்கிறான். தேவன் எந்த வேதாகமத்தை உலகத்திற்கு கொடுத்தாரோ அதே வேதாகமத்தை பிடித்துக்கொண்டு தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை மனிதர்களை பயன்படுத்தி போதிக்கிறான். பெயருக்கு அவர்கள் தேவனுடைய ஊழியர்களைப் போல காணப்படுகிறார்கள். ஆதியாகமத்தில் சர்ப்பமும் அப்படித்தான் காணப்பட்டது. சாத்தான் தேவன் சொன்ன வார்த்தையை பற்றி கேட்டபோது இந்த சர்ப்பமும் நம்மை சேர்ந்ததுதான் போல் என்று ஏவாள் ஏமாந்து போனாள். இப்பொழுதும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படியே ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். யாராரோ வருகிறார்கள், ஏதேதோ போதனைகளை செய்கிறார்கள். அதையெல்லாம் கேட்டு இவர்களும் நம்மை சேர்ந்தவர்கள் தானோ என்று நினைத்து ஏமாந்து போகிறோம். ஜாக்கிரதை, இப்பொழுது நாம் விழிப்போடு வாழ வேண்டிய நேரம். தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு யாரும் நம்மை இரட்சிக்க முடியாது. சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து போதித்த போது அவர் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அதாவது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை சாத்தானிடம் சொன்னார். தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்துல விக்கிரகாராதனைக்காரர் அக்கினியில் தள்ளப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறார். விக்கிரகாராதனைக்காரரோடு சேர்ந்து செய்யும் எந்த செயலாக இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவின் விக்கிரகங்கள் என்று நினைத்து செய்தாலும் சரி, தேவன் அவர்களை நரகத்திற்கு ஒப்புக் கொடுப்பார். நியாய தீர்ப்பு நாளில் தேவன் அவர்களிடம், நான் எழுத வைத்தபடி நீங்கள் ஏன் செய்யவில்லை என்று கேட்பார். அப்பொழுது அவர்கள், எங்கள் போதகர் இப்படி செய்ய சொன்னார், இப்படி போதித்தார் என்று சொல்வார்கள். ஆதியாகமத்தில் ஏவாள் சர்ப்பத்தின் மேல் பழியை போட்டதை போலவே அந்த நாளில் அநேகர் எங்களுக்கு தெரியாது, எங்கள் போதகர் தான் இப்படி சொன்னார் என்று சொல்லி பழியை போடுவார்கள். அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபு 3:1, நீங்கள் போதகர்களாக ஆகாதீர்கள், போதகர்களுக்கு கடுமையான தீர்ப்பு உண்டு. சாத்தான் இன்றும் கூட கிறிஸ்தவ உலகத்தில் தேவனுடைய வார்த்தையின் மீது அவிசுவாசத்தை உண்டாக்குகிறான். என்ன செய்தாலும் ஒன்றும் ஆகாது என்று சொல்லி வார்த்தைக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்ய வைக்கிறான். உதாரணமாக, யாராவது அவர் அவிசுவாசியோ அல்லது போதகரோ இயேசு கிறிஸ்துவின் உருவத்திற்கு தேங்காய் உடை, இயேசு கிறிஸ்துவின் பிரசாதத்தை சாப்பிடு என்று சொன்னால் இவைகளை செய்தால் நரகத்திற்கு போவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்லும்போது அந்த நபர் வழியாக வந்த சாத்தான் ஓடி போவான். இப்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டப் போகிறேன். தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயத்தை பயன்படுத்திய அந்த நபரை பாருங்கள். So I want to ask if you have the complete faith in Jesus Christ, and if yes, then according to, I have one question here. According to Mark in the Bible, chapter 16 and verse 18, you have in your lecture said that they will about the sickness and things that you can recover the sickness of the people, and in the same verse it stands that if they drink any deadly things it will not hurt them. That is the same verse, and I have here a poison, and you please testify for the audience that you have the true faith in Jesus. இந்த வீடியோவில் ஒருவர் இப்படி கூறுகிறார், உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான விசுவாசம் இருந்தால் இதை செய்யுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், மரணத்திற்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால் இதோ என் கையில் ஒரு விஷப்பாட்டில் இருக்கிறது, நீங்கள் இதை எடுத்து குடித்து இங்குள்ள பார்வையாளர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள உங்கள் விசுவாசத்தை காட்டுங்கள் என்றார். அவர் அந்த பாட்டிலை கையில் எடுத்துக்கொண்டு இவ்விதமாக சொன்னார், And the devil met Jesus in the wilderness and said, throw yourself up from a high wall
and make a show and try to show the people that you are the Son of God. என் சகோதரனே, கேளுங்கள். உனக்கு தெரியுமா, ஒரு நாள் சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடம் சென்று, நீர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரனானால் இந்த உயர்ந்த மலையின் மேலிருந்து கீழே குதித்து நிரூபி என்றான். I'm just going to tell you that in front of Herod, Jesus did not open his mouth according to the scripture, and Jesus did not make a show of the miracles. And when you gave me this question today, I recognize the devil in you, and I'm not going to obey the devil. I'm not going to make a show. I'm going to tell you, and I'm going to tell all the others that Jesus, he wants to heal. He does not want to cause sickness. He will give life. He don't want to kill people by alcohol and drugs. It's the devil who wants to cause damage, and Jesus, he wants to give blessing. இயேசு கிறிஸ்து ஏரோதின் முன்பு நின்றபோது மௌனமாக இருந்தார். வேத வாக்கியங்களின்படி அவர் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. இன்று நீ என்னிடம் இந்த கேள்வியை கேட்டபோது, உனக்குள் இருக்கும் பிசாசை நான் பார்த்தேன். நான் உனக்குள் இருக்கும் பிசாசின் சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். நான் அந்த பிசாசுக்கு முன்பாக என்னை நிரூபித்து காட்ட மாட்டேன். நான் உனக்கும் இங்குள்ள அனைவருக்கும் ஒன்று சொல்லப் போகிறேன். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சுகப்படுத்த விரும்புகிறவர், நோயை உண்டாக்க விரும்புகிறவர் அல்ல. அவர் ஜீவனை கொடுப்பவர். அவர் மக்களை விஷப் பொருட்களால் கொல்கிறவர் அல்ல. அப்படி அழிக்க நினைப்பவன் பிசாசு. இயேசு கிறிஸ்துவோ ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் என்று சொல்லி அந்த விஷப்பாட்டில தூக்கி எறிந்தார். பார்த்தீர்களா, அவர் சாத்தான் பேசும் மொழியை எப்படி அடையாளம் கண்டு கொண்டார் என்று. அவர் பதற்றப்படவில்லை. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, இயேசு கிறிஸ்து இப்படி செய்தார் என்று சொல்லி சாத்தானின் வார்த்தைகளை அவர் தோற்கடித்தார். இப்பொழுதும் நாம் அதையே செய்ய வேண்டும். பலர் இயேசு கிறிஸ்து உண்மையான தேவனானால் அப்படி செய், இப்படி செய் என்பார்கள். அது சாத்தானுடைய குரல் என்பதை நாம் உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். சாத்தான் மனிதர்கள் மூலமாக மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்கள் மூலமாகவும் நம்மை சோதிக்கிறான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மனதில் எப்போதாவது தேவன் பேரில் அவிசுவாசம் ஏற்பட்டால் அது சாத்தானின் மொழி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு பாவி, நரகத்திற்குத்தான் போவாய் என்று சொல்லும்போது, எனக்கு இயேசு கிறிஸ்து இரட்சகராக இருக்கிறார், என் பாவங்கள் அவருடைய நாமத்தில் கழுவப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். உனக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்கள் தான் என்று சொல்லும்போது, என்னை விடுவிக்கக்கூடிய தேவன் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். உன் நோய் குணமாகாது என்று சொல்லும்போது, என்னை சுகப்படுத்தும் தேவன் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். தேவனே இல்லை என்று சொல்லும்போது, இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். எல்லாம் முடிந்துவிட்டது, நீ நம்புகிற தேவனாலும் இனி உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லும்போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். உன் தேவன் உன்னோடு இருந்தால் அது ஏன் நடந்தது, இது ஏன் நடந்தது என்று கேட்கும்போது, என் பரலோக பிதா நல்லவர் என்று சொல்ல வேண்டும். உனக்கு எதுவும் வாய்க்கவில்லை, எல்லாம் தீமையாகவே நடக்கிறது என்று சொல்லும்போது, என் தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறார் என்று சொல்ல வேண்டும். அவர்களை பார், உண்மையான தேவனை நம்பும் உன் வாழ்க்கையை பார் என்று சொல்லும்போது, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அதைவிட மேலான எண்ணங்களை தேவன் என் மேல் வைத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இரட்சிப்பில்லாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை நிந்தித்து மனம் போன போக்கில் பேசும்போது, நாவினால் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கும் தீர்ப்பு நாள் அருகில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். உன்னை அடித்தவர்களையும் திட்டியவர்களையும் அழித்துவிடு என்று சொல்லும்போது, சத்துருக்களை மன்னிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது என்று சொல்ல வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 7 வசனம். இதோ அவர் மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆமென். இயேசு விரைவில் வருகிறார். எனவே ஆயத்தமாக இருங்கள்.